ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் சுட சுட ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து இடியாப்பம் மாவு வந்து கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த மாவை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சு நான் ஒரு முன்னாடி நாளே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்ய போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஸோ வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மாவு வந்து நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்ததுனால நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ஸோ கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக எடுத்து நம்ம கையில் இதை கிள்ளி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான் இந்த ரெசிபி. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட முழுசாக ஆகலை. ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயோட இந்த மழை நேரத்துக்கு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து எதுவும் தேவையில்லை. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். அதோட உப்பு சேர்த்து நல்லா வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம இடியாப்பத்துக்கு பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதை பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடாக முறுமுறுன்னு பச்சரிசியில் சூப்பரான ஒரு பக்கோடா வந்து ஈவினிங் டைமில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 கப் அளவுக்கு பச்சரிசி போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். ஸோ சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைமில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு, மேலே சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.